இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவையை பாலை பயன்படுத்தி டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சுலபமான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சட்டுன்னு செய்து கொடுக்கலாம். இல்லைன்னா வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா டக்குன்னு 10 நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் செய்வீங்க. எல்லாருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 கப்பு நல்லா வெளியே கோபுரமாக சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டு வரணும். நல்லா வறுபட்டு வாசனை வர அளவுக்கு வறுபடணும். ரொம்பவும் செவந்துடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா வாசனை வந்தோடனையும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இதோடு நம்ம 2 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நல்லா கோபுரமாக அளந்துருக்கனால பால் நல்லா வெளியே சேர்த்துக்கணும். இல்லைன்னா 2.25 கப்பு சேர்த்துக்குங்க. நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதோடவே நீங்கள் இனிப்பு சுவை வேணும்னா ஒரு ஸ்பூனு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். ரவை பால்லாம் நல்லா இழுத்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா திக்காகி கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ நல்லா இதை கலந்து விட்டுறலாம். கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நம்ம இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். அடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு 1 கப்பு ரவைக்கு 1.25 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.25 கப்பு சர்க்கரை. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ இதோட ஒரு 3 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு இது பாகு வந்து சும்மா பிசுக்கு பதம் வந்தால் போதும். லைட்டாக கையில் பிசுன்னு இந்த மாதிரி ஒட்டுனா போதும். இப்போ பாகு பதம் வந்துடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவு நல்லா ஆறி வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூட்டில் இருக்குது. இப்போ நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர பிசைஞ்சிக்கணும். இதோடு நான் வந்து 3 ஏலக்காய் 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி ரவையோடு சேர்த்துக்கிறேன். நம்ம கலந்து வச்ச பாலும் ரவையும் கலந்து வச்சாலே அந்த ரவையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் நல்லா சாஃப்டாக வேணும் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் சோடா உப்பும் அதோட 1 ஸ்பூன் பாலும் சேர்த்து கூட நீங்கள் கலந்துக்கலாம். நான் எதுவும் சோடா உப்புலாம் சேர்க்கல. இது நல்லா இப்படி கலந்து வச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பத்துக்கு நல்லா கலந்துக்கணும். இப்போ இதை நாம் உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஓரங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஓரங்கள்லாம் இந்த மாதிரி பண்ணிவிட்டால் வெடிப்பு இல்லாமல் நல்லா வரும். இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காயிட்டுன்னு
ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கலாம். வச்சு நான் 5 5 பொரித்து எடுத்திருக்கேன். 5 பீஸ் அதில் போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். உடனே திருப்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு. சோடா உப்பே போடாமையே நல்லா புஷ்ஷுன்னு மேலே எலும்பி வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாம் போட்டு நம்ம எடுத்து சர்க்கரை பாவில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாவில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோன்னா போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனையும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியாக. நல்லா சர்க்கரை பாகில் ஊறணும். இப்போ எல்லா இதையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பாருங்க, நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு டைமு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். ஸ்பீடாக வச்சிட்டோம்னா மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜூஸியாக நல்லாயிருக்கு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.